Hi buddies, welcome to We's learning path. போன வீடியோல நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல 5 பார்ட்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு மீதி இருக்கிற 3 பார்ட்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம prepositionனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். prepositionங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்ல pronounக்கு முன்னாடியோ பிளேஸ் ஆகி இருக்கிற வார்த்தையை தான் நம்ம prepositionனு சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ரெண்டு நவுனுக்கோ இல்ல ஒரு நவுன் அண்ட் தென் adjectiveக்கோ இல்ல ஒரு நவுன் அண்ட் தென் ஒரு வேர்புக்கோ உள்ள ரிலேஷனை வெளிப்படுத்துறது தான் வந்து அந்த வார்த்தை தான் ப்ரெப்போசிஷன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். The woman is in the car. இந்த சென்டென்ஸில் எதெல்லாம் வந்து நவுன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விமன். விமன்கிறது நவுன் அண்ட் தென் காருங்கிறது ஒரு நவுன். ஸோ இங்கே வேர்ப் வந்து இஸ் அண்ட் தென் இப்போது உமனுக்கும் காருக்கும் உண்டான ஒரு ரிலேஷனை நமக்கு தெரியப்படுத்துகிற வார்த்தை தான் வந்து இங்கே இன். ஸோ இங்கே இன்ங்கிறது தான் வந்து ப்ரெப்போசிஷன். அந்த உமன் காரில் இருக்கிறாள் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, அந்த காரில் அந்த இல் அதுதான் வந்து இங்கே ப்ரெப்போசிஷன். செகண்ட் ஒன் we went to the school. நாங்கள் பள்ளிக்கு சென்றோம். அதில் விங்கிறது pronoun, ஸ்கூலுங்கிறது நவுன். இங்கே ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை தான் வந்து என்னது டு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ முன்னாடி இருக்கிற வார்த்தை தான் வந்து ப்ரெப்போசிஷன்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த சென்டென்ஸில் டு தான் வந்து ப்ரெப்போசிஷன். இங்கே நவுனுக்கும் வேர்புக்கும் உண்டான ரிலேஷனை காமிக்குது. ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ். இதில் ஐங்கிறது ப்ரோனவுன், ஆம்ங்கிறது வேர்ப், சாக்லேட்ஸுங்கிறது நவுன். ஓகே, இங்கே வந்து ஃபாண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் கேட்டகரியில் வரும். ஸோ இங்கே நவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்குமான உண்டான ரிலேஷனை காமிக்கிற அந்த வார்த்தை தான் வந்து இங்கே ஆஃப். ஸோ ஆஃப்ங்கிறது இங்கே ப்ரெப்போசிஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம கன்ஜங்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒரு இரண்டு வார்த்தைகளையோ இல்லை இரண்டு வாக்கியங்களையோ சேர்க்கும் அந்த வார்த்தை தான் வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போது 2 and 2 make 4. ரெண்டும் 4 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இரண்டும் அந்த அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இங்கே நம்ம ஆண்டுன்னு யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில். ஸோ இந்த ஆண்டுங்கிறது தான் இங்கே வந்து கன்ஜங்ஷன். ஓகே, செகண்ட் ஒன் I ran fast but I missed the train. இதில் ரெண்டு சென்டென்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா I ran fast, அது ஒரு சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா I missed the train. ஸோ இங்கே ரெண்டு சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக எப்படி மாற்றிருக்காங்க, அதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கன்ஜங்ஷன் தான் பட். நான் வேகமாக ஓடினேன் ஆனால் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆனால் அப்படிங்கிறது தான் வந்து இங்கிலீஷில் பட். ஸோ பட் இஸ் அண்ட் கன்ஜங்ஷன். இப்போ ஓகே, லாஸ்ட் ஒன் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்ங்கிறது ஒரு வேர்ட் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கும். அந்த வேர்ட் தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். நம்ம இதை பற்றி நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் பார்த்துருக்கோம், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸில் வந்திருக்கு. ஹோப் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் உங்களுக்கு அது கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹுரே we have won the match அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஹுரே அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ இங்கே ஹுரே அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா alas she is dead. அலாஸ் மீன்ஸ் அந்தோ ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐயோ அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளோட துக்கத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற ஒரு வார்த்தை தான் வந்து அலாஸ். ஓகேவா, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஒர்க் அவுட் நான் அந்த சென்டென்சஸை ரீட் பண்ணி எது ப்ரெப்போசிஷன், எது கன்ஜங்ஷன், எது இன்டர்ஜெக்ஷனுங்கிறத நீங்கள் பிக் அவுட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.